Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் R controlled vowels. அதாவது அத நம்ம bossy R அப்படியும் சொல்லுவோம். இப்போ இந்த R controlled vowels ஓட மீனிங் என்னன்னா, இப்போ இந்த vowel letter ஒரு வேர்ட்ல vowel letter கூட சேர்ந்து R வரும்போது அதை நம்ம எப்படி ரீட் பண்றோம், அதுல நம்ம எந்த சவுண்டை ஹைலைட் பண்ணி சொல்றோம் அப்படிங்கறதாங்க இந்த R controlled vowels. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். இப்போ நான் இங்க வந்து கேப் எழுதுறேன், CAP. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது ஏவோட சவுண்டை வந்து நம்ம ஷார்ட் சவுண்டில் ரீட் பண்ணுவோங்க. நம்ம இதுக்கு முன்னே இந்த லாங் சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது CAP அதாவது க அந்த மாதிரி ரீட் பண்ணுவோம், கேப். இப்போது இதிலே பாருங்கள் CAT கேட். இப்போ நம்ம இதை ரீட் பண்ணும்போது ஏவோட சவுண்ட் வந்து நமக்கு ஏல இருக்குது. இப்போ இதுவே நம்ம வந்து இங்கே கார் CAR கார் ரீட் பண்ணும்போது கேர் அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள் இந்த ஏயோட சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஆர் கூட சேர்த்து இந்த ஏவை ரீட் பண்ணும்போது ஆர் அப்படின்ற சவுண்டில் ரீட் பண்ணுவோம். இப்போ கார் கார். அதாவது ஏ கூட சேர்ந்து ஆர் வரும்போது இந்த ஹோல் 2 லெட்டர்ஸையுமே சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா ஆர், அதோட சவுண்ட் தான் இங்கே டாமினேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ். ஒரு வவலை ஆர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த சவுண்டை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது தாங்க நம்ம ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ் சொல்கிறோம். அதனால தான் இதை நம்ம பாசி ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது வேறு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். FAB இது நம்ம ரீட் பண்ணும்போது ஏயோட சவுண்டு ஷார்ட் சவுண்டில் ரீட் பண்ணுவோம். ஃபேப் FAT ஃபேட். இப்போ இது ஆர் கூட சேர்த்து எழுதும்போது நம்ம இதை எப்படி ரீட் பண்ணுறோம் பாருங்கள், FAR. இப்போ இதை நம்ம ரீட் பண்ணும்போது இங்கெல்லாம் ஃபேட் ஷார்ட் ஏ சவுண்டில் ரீட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார், அதாவது இந்த 2 லெட்டரையுமே சேர்த்து நம்ம ஆர் சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ஃபார். ஸோ இது தாங்க நம்ம ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ்னு சொல்கிறோம். இப்போது இதிலே பாருங்கள் ஐ யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது பார்க்கலாம். GIFT கிஃப்ட். இங்கே ஐ வந்து அதோட ஷார்ட் சவுண்ட் இ. அதே மாதிரி கில். ஸோ இந்த மாதிரி ஐயை வேறு லெட்டர்ஸ் கூட சேர்த்து ரீட் பண்ணும்போது அதை ஷார்ட் சவுண்ட் வச்சு ரீட் பண்ணுவோங்க. இப்போ இதுவே வந்து நம்ம ஆர் கூட சேர்த்து ரீட் பண்ணும்போது GIRL. இப்போது கில் அப்படி ரீட் பண்ணாமல் ஆரையும் சேர்த்து கேர்ள் ஐயும் ஆர் சேர்த்து ரீட் பண்ணும்போது அந்த சவுண்டில் ரீட் பண்ணுவோங்க, கேர்ள். ஸோ ஐ கூட, அதாவது ஒரு வவல் லெட்டர் கூட ஆர் சேர்ந்து வரும்போது அதோட சவுண்டு டிஃபர் ஆகுங்க. ஆர் அந்த இடத்துல டாமினேட் பண்ணி அந்த சவுண்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ் பாசி ஆர் அப்படி சொல்கிறோங்க. இப்போது நம்ம வேறு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இது எப்படி படிக்கிறது, எப்படி ரீட் பண்ணுறது, இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் சொல்லி கொடுங்கங்க. அவங்களுக்கு அப்போது ரீட் பண்ணும்போது ஆர் வந்தால் அந்த இடத்துல எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்கங்க. இப்போ பாருங்கள், ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ் பாசி ஆர் அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு AR அதை யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறோம். ஆர். இப்போ AR இருக்கிற இடத்துல இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து ஆர்ன்ற சவுண்டில் தான் இங்கே ரீட் பண்ணுவோம். கார் ஹார்ட். ஃபார். ஸ்டார். ஆர்ட். நெக்ஸ்ட்டு ER அந்த சவுண்டில் ரீட் பண்ணுவோங்க. ஹேர். கவர். வாட்டர். ஆங்கர். ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு IR சவுண்டில் ரீட் பண்ணுவோங்க. டர்ட். பேர்ட். ஃபிம். ஃபர்ஸ்ட். கேர்ள் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு OR ஃபார். கார்ட். மோர். கார்ன். வார். நெக்ஸ்ட்டு UR ஃபர். கேர்ள். ஹர்ட். நர்ஸ். பிளர். UR வந்து சவுண்டு.
இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோங்க. இங்கே வந்து ஆர் கண்ட்ரோல் வவல்ஸோட ஷார்ட் சவுண்டும் லாங் சவுண்டும். இப்போ ஆர் கூட சேர்த்து ஒரு வவல் லெட்டரை ஷார்ட் சவுண்டில் எப்படி ரீட் பண்ணுறோம், லாங் சவுண்டில் எப்படி அந்த வேர்டை ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க. இப்போ லெட்டர் ஏ, வவல் லெட்டர் ஏக்கு ஆர், ஏஆர் சவுண்டில் நம்ம ஷார்ட் சவுண்டில் ரீட் பண்ணும்போது கார், ஜார் அந்த மாதிரி ரீட் பண்ணுவோங்க. இப்போது ஏஆர்இ இது நம்ம லாங் வவல் சவுண்ட்ஸில் பார்த்துருக்கோங்க ஆல்ரெடி. ஏஆர்இ அதாவது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் டயக்ராஃபில் 2 வவல் சேர்ந்து வரும்போது, ஏஇ சேர்ந்து வரும்போது நம்ம இந்த இ செகண்ட் வவலில் சைலண்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வவலோட லாங் சவுண்டில் ரீட் பண்ணுவோங்க. இப்போது இந்த வேர்டை எப்படி ரீட் பண்ணுவோம்னா கேர், அதாவது இ சைலண்ட் பண்ணிவிட்டு ஏயோட சவுண்டை லாங் சவுண்டில் ரீட் பண்ணுவோம். கேர், ஏர், மேர், ஏஐஆர் இங்கேயும் 2 வவல் சேர்ந்து வரும்போது செகண்ட் வவலில் சைலண்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வவலோட லாங் சவுண்டு. பேர், ஃபேர். நெக்ஸ்ட் இஆர், ஏர், லாவெண்டர், ஏர், ஃபர்ன், ஃபர்ன். இப்போது லாங் சவுண்டில் டபிள்யூஆர், டீர், பேர். இஏஆர் சேர்த்து ரீட் பண்ணும்போது ஏ சைலண்ட், ஈயோட லாங் சவுண்ட். ஃபியர், நியர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஐ, இர், ஸ்டிர், ஃபிர் ஷார்ட் சவுண்டில். இதே லாங் சவுண்டில் ஐஇஐஆர்இ. அப்போது இந்த இ சைலண்ட் பண்ணிவிட்டு ஐயோட லாங் சவுண்ட். டயர், ஐயோட லாங் சவுண்ட் ஐ, டயர், ஹைர் அந்த மாதிரி. இப்போது நெக்ஸ்ட்டு ஓ, ஆர், ஷார்ட், ஷார்ட், ஆத், நாத். லாங் சவுண்டில் ஓஆர்இ இந்த மாதிரி ஆர் சேர்ந்து வரும்போது இப்போது செகண்ட் லெட்டர் சைலண்ட், ஃபர்ஸ்ட் வவல் லெட்டரோட லாங் சவுண்ட். போர், இ சைலண்ட். ஸ்டோர், ரோர், போர், ஃபோர். இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஓட லாங் சவுண்ட் வரும் அண்ட் இந்த செகண்ட் வவல் லெட்டர் சைலண்ட் பண்ணி ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு யூஆர், ஃபர், நர்ஸ் இதெல்லாம் ஷார்ட் சவுண்ட். இப்போ லாங் சவுண்டில் யூஆர்இ இப்போ ரீட் பண்ணும்போது இ சைலண்ட், ஃபர்ஸ்ட் வவலோட லாங் சவுண்ட். க்யூர், யூவோட லாங் சவுண்ட் யூ, க்யூர், பியூர், இ சைலண்ட். ஸோ நம்ம ஆரை எந்த வவல் லெட்டர் கூட சேர்த்து ரீட் பண்ணும்போதும் அதோட சவுண்ட்ஸை எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸையும் இந்த ட்ரிக்ஸையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு. ஆர் கூட சேர்த்து ஒரு வவலை ரீட் பண்ணும்போது அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்கங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.